السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: أي الناس أحب إلى الله وأي الأعمال أحب إلى الله. فقال رسول الله صلى الله عليه وسلم: أحب الناس إلى الله تعالى أنفعهم للناس، وأحب الأعمال إلى الله تعالى سرور تدخل على المسلم أو تكشف عنه كربة أو تقضي عنه دينا أو تطرد عنه جوعا أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோன்மாகிய எல்லாம் அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சாலியும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மவர்களை ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அவனை வணங்க வேண்டும் என்பது, அவனை வழிபட வேண்டும் என்பது அல்லாஹ் நம்ம படைத்த நோக்கமாக இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான்: ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத். அவனை, ரப்பை வணங்குவதற்காக படைக்கப்பட்டதெல்லாம் அல்லதி அத்அமஹும் மின் ஜூ, அவர்களுடைய பசியை போக்குவதற்கான உணவு கொடுக்கப்பட்டது. அவனுக்கு பசி ஏற்படக்கூடிய காலங்களில் அவனுடைய பசியை நீக்குவதற்கான உணவு கொடுத்தானே, அந்த அல்லாஹை நன்றி செலுத்துவதற்காக, அந்த அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதற்காக, அந்த இறைவனை நீங்கள் வணங்குவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா நம் மீது பல கடமைகளை அல்லாஹ் கொடுத்தான். அப்போ அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்தை படைத்த பொழுதே அந்த மனிதனுடைய பசியை நீக்குவதற்கான உணவையும் அல்லாஹ் கொடுத்து விட்டான். அது மட்டுமல்ல, நாளை மறுமையிலே இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் சுவனவாசியாக இருந்தால் சுவனத்திலும் அல்லாஹு தஆலா உணவை கொடுப்பான். எப்படி உலகத்திலே அல்லாஹ் உணவை கொடுக்கின்றானோ அதுபோன்று சுவனத்திலும் அல்லாஹ் உணவை கொடுப்பான். அதே போன்று ஒரு மனிதன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவன் தவறுத்தவனாக ஆகிவிட்டால், அவன் அநியாயக்காரனாக இருந்துவிட்டால், அவனை அல்லாஹ் தண்டிப்பதற்காக நரகத்தில் போட்டால் அந்த நரகவாதிகளுக்கும் அல்லாஹ் உணவை கொடுப்பான். அந்த நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவு இருக்கின்றது, அது அவனால் ஜீர்ணிக்க முடியாது. அந்த உணவை சாப்பிட்டு அவனுடைய பசி தீராது. அவன் இன்னும் அதிகமாக பசியில் இருப்பான், அவன் இன்னும் கடுமையான கஷ்டத்தில் படுவான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை படைத்த பொழுதே அவனுக்கான அனைத்தையும் அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். அவன் எத்தனை ஆண்டுகள் வாழுவான், என்ன எதையெல்லாம் அவன் சாப்பிடுவான், அவன்
நல்லவனாக வாழுவானா தீயவனாக வாழுவானா, இப்படி எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். என்றாலும் அல்லாஹு தாலா அந்த மனிதனை படைத்த பொழுது அவனுடைய பசியை போக்குவதற்கான உணவை படைத்தானே, இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு நியமத். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்வார்கள், ஒரு மனிதனுக்கு 3 வஸ்துக்கள் கொடுக்கப்பட்டு விட்டால் உலகமே அவனுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று. ஒரு மனிதனுக்கு 3 வஸ்துக்கள் கொடுக்கப்பட்டு விட்டால் உலகமே அவனுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று. அதில் முதலாவது சொல்லுவார்கள், அவனுக்கு எந்த எதிரியுடைய பயம் எதுவும் இருக்காது. எதிரி என்னை தீண்டி விடுவானோ, என்னை சுட்டு விடுவானோ, என்னை அவன் அடித்து விடுவானோ, குண்டை போட்டு என்னை இல்லாமல் ஆக்கிடுவானோ என்ற எந்த பயமும் இருக்காது. இது முதலாவது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத். இரண்டாவது, அவனுடைய பசியை தீர்ப்பதற்கான உணவு கொடுக்கப்படுவது. அவனுடைய பசியை தீர்ப்பதற்கான உணவு கொடுக்கப்படுவது. மூன்றாவது சொல்வார்கள், அவன் ஆரோக்கியமாக வைத்திருப்பது. நோயாளியாக இல்லாமல் அவனுக்கு ஆரோக்கியம் கிடைக்கின்றது. இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டால் உலகமே அவனுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று. இன்னைக்கு நாம் எதற்காக சம்பாதிக்கின்றோம்? நம்முடைய பசியை போக்குவதற்காக. அந்த பசியை போக்குவதற்கான உணவை அருந்துகின்ற பொழுது, சாப்பிடுகின்ற பொழுது, அதை அதிகமாக நாம் அளவுக்கு மிஞ்சி சாப்பிடுகின்ற பொழுது, நாம் சம்பாதித்த அந்த பணத்தின் மூலமாக நம்முடைய உடல் குறைவாகின்ற பொழுது, ஆரோக்கியம் குறைவு ஏற்படுகின்ற பொழுது, அதையும் சீர்படுத்துவதற்காக வேண்டி, உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக வேண்டி அந்த பொருளாதாரத்தை செலவு செய்கின்றோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த நியமத்துகள் இருக்கின்றதே உலகமே கொடுக்கப்பட்டதை போன்று என்பதாக நபி அவங்க சொல்வார்கள். அப்படி என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு இந்த மூன்றும் கிடைத்துவிட்டால் அவன் இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் மிக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக அவன் வாழ்வான், நிம்மதியாக வாழ்வான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு நற்பண்பு உள்ளவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நம்மை மற்றவர்கள் இவன் நல்லவன், இவன் நல்லதை செய்யக்கூடியவன், இவன் மூலமாக பல மக்கள் பிரயோஜனம் அடைந்திருக்கின்றார்கள், இவன் சென்று விட்டால் பல மக்கள்கள் இவனை பற்றி கவலைப்படுவார்கள் என்ற நிலை வரும் என்று சொன்னால், அவன்தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவன். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. நமக்கு உணவு தேவைப்படுகின்றது, உணவை நாம் விரும்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் உணவை விரும்பினாலும் கூட, நமக்கு பசி இருந்தாலும் கூட, நாம் யதீம்களுக்கும் மிஸ்கீன்களுக்கும் கைதிகளுக்கும் உணவை கொடுக்கின்றோம். யதீம்களுக்கு உணவை நாம் கொடுக்கின்றோம். அதே போன்று மிஸ்கின்கள் நம்மிடம் வந்து பிச்சை எடுக்கின்றார்கள், கையேந்துகின்றார்கள், அவர்களுக்கு நாம் உணவை கொடுக்கின்றோம். அதே போன்று கைதிகளாக இருக்கின்றார்கள், அந்த கைதிகளுக்கும் நாம் உணவை கொடுக்கிறோம் என்று சொன்னால், இது அல்லாஹு தஆலா நாம் பிரியப்படக்கூடிய அந்த உணவை அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அல்லாஹு தஆலா நம்மை உயர்ந்த அந்தஸ்தில் வைக்கின்றான். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ். இந்த உணவு கொடுப்பதெல்லாம் வேறு ஒரு நோக்கம் அல்ல, பெருமைக்காக பாராட்டுக்காக அல்ல, லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய முகத்திற்காக வேண்டி கொடுக்கின்றோம். அல்லாஹ்வுடைய முகத்திற்காக வேண்டி கொடுக்கின்றோம். லா நுரீது ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. அதன் மூலமாக எந்த ஒரு கூலியையும் நன்றியும் நாம் எதிர்பார்க்கவில்லை. நாம் ஒருவருக்கு உணவை கொடுக்கின்றோம், உணவை கொடுப்பதன் மூலமாக அவன் என்னை பார்த்து நன்றி செலுத்த வேண்டும், நமக்கு நன்றி சொல்ல வேண்டும், நமக்காக துஆ செய்ய வேண்டும் என்ற எந்த நோக்கமும் கிடையாது. நாம் இந்த உணவு கொடுப்பதெல்லாம் என்னுடைய அல்லாஹுடைய முகத்தை, அல்லாஹுவை பார்ப்பதற்காக வேண்டி, அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி, அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு தான் நாம் கொடுக்கின்றோம். அப்படி யார் கொடுக்கின்றார்களோ
அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான். இந்த ஆயத்துடைய தஃசீரிலே உலமாக்கள் எழுதுகின்றார்கள், நபியுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன் ஹசன் ஹுசைன் அவர்களுக்கு நோய்வாய் ஏற்பட்டது. அப்படி நோய் ஏற்பட்டிருக்கின்ற பொழுது அது ஆரோக்கியம் அடைவதற்காக வேண்டி கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சில சஹாபாக்களோடு அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டின் பக்கம் வந்தார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு நேர்ச்சை செய்தால் நன்றாக இருக்குமே, நீங்கள் ஒரு நேர்ச்சை செய்யுங்கள், அந்த நேர்ச்சையின் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த நோயை அல்லாஹ் நீக்குவான், ஆரோக்கியத்தை கொடுப்பான், மகிழ்ச்சியை அல்லாஹு தஆலா கொடுப்பான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். உடனே நபியுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவர்களுடைய கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய மகனார் இருவர் ஹசன் ஹுசைன் இருவரும் இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரி அடிமை இந்த 5 பேர்களுமாக சேர்ந்து நேர்ச்சை செய்து அல்லாஹ் இந்த நோயை நீக்கிவிட்டால் நாங்கள் 3 நாட்களுக்கு நோன்பு நோற்போம் என்று நேர்ச்சை செய்தார். அதே போன்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நோயை குணமாக்கிவிட்டான். இந்த 5 பேர்களும் நோன்பு நோக்கின்றார்கள். நோன்பு நோட்டதற்கு பிறகு நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் வருகின்ற பொழுது அவர்களுடைய வீட்டிலே எந்த உணவுமே கிடையாது, பணமும் கிடையாது, எந்த ஒரு வசதி வாய்ப்பும் கிடையாது. அந்த சமயத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யகூதியிடம் கொஞ்ச தானியத்தை கடனாக பெற்று வருகின்றார்கள். 3 சா அவர்கள் கடனாக பெற்று வருகின்றார்கள். அந்த 3 சா கொடுக்கப்பட்ட அந்த தானியத்தில் ஒரு சாவை எடுத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரொட்டி சுடுகின்றார்கள். எத்தனை ரொட்டி என்று சொன்னால் இந்த 5 பேர்களுக்கும் ஒரு ரொட்டி என்ற விதமாக 5 ரொட்டிகள் சுடப்படுகின்றது. இந்த 5 ரொட்டிகளும் சுடப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்றது. நோன்பு திறப்பதற்குரிய நேரம் வந்திருக்கின்றது. இந்த சமயத்திலே வாசலிலே ஒரு மிஸ்கீன், ஒரு ஏழை வந்து, நான் ஒரு முஸ்லீமான ஏழையாக இருக்கின்றேன், ஃபகீராக இருக்கின்றேன், எனக்கு நீங்கள் உணவளியுங்கள் என்பதாக சொல்லி அவர் கையேந்துகின்றார். இவர்களுக்கு உணவு தேவைப்படுகின்றது, விருப்பமாக இருக்கின்றது. ஏன் நோன்பு நோட்டிருக்கின்றார்கள்? நோன்பு திறந்ததற்கு பிறகு அந்த பசி ஆற்றுவதற்காக வேண்டிதான் இந்த உணவு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சமயத்திலே ஒரு மிஸ்கீன் வந்து கேட்கின்ற பொழுது எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அந்த 5 ரொட்டியும் எடுத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஏழைக்கு கொடுத்து விட்டார்கள். இவர்கள் நோன்பு திறக்கின்றார்கள், தண்ணீரை கொண்டு மட்டும் நோன்பு திறக்கின்றார்கள். அன்று இரவு முழுவதும் தண்ணீர் தான், வேறு எந்த உணவும் கிடையாது. தண்ணீரை கொண்டே நோன்பு திறந்தார்கள். மறுபடியும் நோன்பு நோக்கின்றார்கள் தண்ணீரை கொண்டே. மறுநாள் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வருகின்ற பொழுது இன்னொரு சா, அந்த கடனாக 3 சா தானியம் வாங்கினார்களே, அதில் 2வது சா கோதுமையை எடுத்து அதை ரொட்டி சுடுகின்றார்கள். அதே போன்று 5 ரொட்டி சுட்டு தயார் நிலை வைத்திருக்கின்றார்கள். நோன்பு திறக்கக்கூடிய நேரம். இந்த சமயத்திலே ஒரு யத்தீம், அதாவது தகப்பன் இல்லாதவர் சொல்லுவோமே, அந்த யத்தீமான ஒருவர் வந்து கேட்கின்றார், எனக்கு உதவி செய்யுங்கள், நான் பசியோடு இருக்கின்றேன், எனக்கு ஏதாவது உணவு கொடுப்பதாக சொல்லி அவர் கேட்கின்றார். இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த தயக்கமும் இன்றி அந்த 5 ரொட்டிகளையும் எடுத்து மறுபடியும் அந்த மறுநாளும் கொடுத்து விடுகின்றார். அந்த யத்தீம் சாப்பிட்டு விட்டு அவர் சென்று விட்டார். அன்றைய நாளும் அவர்கள் தண்ணீரை குடித்தே நோன்பு திறந்தார்கள். 3வது நாள் மீதம் இருக்கக்கூடிய ஒரு சா அந்த கோதுமை எடுத்து அதிலே ரொட்டியை சுட்டு நோன்பு திறப்பதற்காக தயார் வைத்திருக்கின்றார்கள். ஒரு கைதி வருகின்றான். கைதி வந்து கேட்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளே, எனக்கு ஏதாவது உணவு தாருங்கள், நான் பசியோடு இருக்கின்றேன் என்று கேட்கின்றார். இன்று வைக்கப்பட்ட அந்த ரொட்டியையும் அந்த கைதிக்கு அவர்கள் கொடுத்தார்கள்.
இந்த 3 நாளும் அவர்கள் நோன்பு நோட்டார்கள். ஆனால் நோன்பு திறப்பதற்கான எந்த உணவும் கிடையாது. அவர்கள் சுட்டு வைத்திருந்த அந்த ரொட்டியை அவர்கள் சாப்பிடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். விரும்பக்கூடிய அந்த சமயத்திலே, அந்த உணவை விரும்பி இருக்கக்கூடிய சமயத்திலே யதீம்களும் மிஸ்கின்களும் கைதிகளும் வந்து கேட்கின்ற பொழுது அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு கூலியும் எதிர்பார்க்காமல் அந்த உணவை கொடுத்தார்கள். அதனால் அல்லாஹு தாலா அவர்களுடைய நேர்ச்சையை கபூலாக்கி அவர்களுக்கு அல்லாஹு தாலா விதைவிட பன்மடங்கான கூலி அல்லாஹு தாலா கொடுத்தார். இப்படி 3 நாளும் அவர்கள் நோன்பு நோற்று அந்த 3 நாளும் அந்த நோன்பின் மூலமாக அவர்கள் நோன்பு திறப்பதற்காக தயார் செய்யப்பட்ட அந்த உணவு ஏழைகளுக்கும் மிஸ்கின்களுக்கும் கைதிகளுக்கும் கொடுக்கப்பட்டது. இதை அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டான். அதனால் அல்லாஹு தாலா வயதுஇமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயதீமன் வஅஸீரா என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கியதாக உலமாக்கள் சொல்லுகின்றார். இவர்கள் அந்த உணவை விரும்பியிருக்கக்கூடிய சமயத்தில் யதீம்களுக்கும் மிஸ்கின்களுக்கும் அசீரா கைதிகளுக்கும் உணவு கொடுத்தார்களே, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்தார்களே, இவர்களை அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கின்றார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய வீட்டை நாடி அல்லது நம்மிடம் யாராவது எனக்கு பசிக்கின்றது என்று சொல்லி உணவு கேட்டால் நாம் உடனே அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு பணமாக கொடுப்பதை விட உணவாக கொடுப்பதுதான் ஆக சிறந்தது. நாம் பணமாக கொடுத்தோம் என்று சொன்னால் கொடுக்கின்ற பொழுது நமக்கு எண்ணம் ஏற்படும், இந்த பணத்தை வாங்கி அவர் என்ன செய்வாரோ, ஏதாவது மாற்றமான பாவமான காரியங்களுக்கு ஈடுபடுத்துவாரோ என்ற ஒரு எண்ணம் ஏற்படும். அதனால் நாம் உணவாக வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக அவர் சாப்பிடுவார். இல்லை என்று சொன்னால் யாருக்காவது கொடுப்பார். அவர் யாருக்கும் கொடுக்கவில்லை, அவரும் சாப்பிடவில்லை என்று சொன்னால் அவர் கீரையை போட்டுவிட்டால், குப்பை தொட்டியில் போட்டுவிட்டால் அதையும் எடுத்து சாப்பிடுவதற்கு ஒரு கூட்டம் இன்று இருக்கின்றது. அந்த உணவு இருக்கின்றதே அல்லாஹு தாலா இப்படி யார் நாம் இருவர் சாப்பிடுவதற்காக வேண்டிதான் உணவு இருக்கின்றது. அந்த இருவர் சாப்பிடக்கூடிய அந்த உணவிலே 3வது ஒரு நபரை சேர்த்து கொண்டு நாம் சாப்பிட்டோம் என்று சொன்னால் அந்த உணவிலே அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கின்றான். அந்த உணவிலே அல்லாஹு தாலா அபிவிருத்தியை கொடுக்கின்றான். இப்படி யார் உணவளிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஐயுன் நாசி அஹப்பு இலல்லாஹ் வ ஐயுன் நாசி வ ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ். நபியிடத்தில் கேட்கின்றார்கள் ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், மக்களிலேயே அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான மக்கள் யார், அல்லாஹுக்கு மிகவும் பிரியமான மனிதர் யார் என்பதாக கேட்டார்கள். 2வது கேள்வி கேட்கின்றார்கள், அமல்களிலேயே அல்லாஹுக்கு மிக பிரியமான அமல் எது என்று கேட்டார்கள். மனிதர்களில் அல்லாஹுக்கு மிக பிரியமான மனிதர் யார், நாம் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹுக்கு மிக மிக பிரியமான அமல் எது என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அஹப்புன் நாஸ் இலல்லாஹி தஆலா அன்ஃபஅஹும் லின்னாஸ். அல்லாஹுக்கு மிக பிரியமான மனிதர் யார் என்று சொன்னால் மக்களுக்கு யார் உதவி செய்கின்றாரோ, மக்களுக்கு யார் உணவு கொடுக்கின்றாரோ, மக்களை யார் சந்தோஷப்படுத்துகின்றாரோ, மக்களை யார் மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றாரோ, மக்களுக்கு யார் உதவி செய்கின்றாரோ அவர்தான் அல்லாஹுக்கு மிக மிக பிரியமானவர். ஒரு மனிதன் கஷ்டப்படுகின்ற பொழுது அவனுடைய கஷ்டங்களுக்கு நாம் குரல் கொடுத்து அந்த கவலையை போக்குகின்றமே, அந்த மனிதனை சந்தோஷப்படுத்துகின்றமே, அதுதான் அல்லாஹுக்கு மிக மிக பிரியமானது. பிறகு சொன்னார்கள், ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ். அல்லாஹுக்கு மிக பிரியமான அமல் எது என்பதாக கேட்டார்களே, அதற்கு நபி அவர்கள் சொல்லுவார்கள், வ அஹப்புல் அமாலி இலல்லாஹி தஆலா சுரூருன் ததுகுலுஹு அலா முஸ்லிம். ஒரு முஸ்லிமுக்கு
ஒரு முஸ்லிமுக்கு யார் உதவி செய்கின்றாரோ, அதாவது சுரூர் என்று சொன்னால் சந்தோஷத்தை, ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சி பட செய்கின்றாரோ, அந்த சந்தோஷப்படுவதன் மூலமாக, அவன் மகிழ்ச்சி அடைவதன் மூலமாக அல்லாஹ் பிரியப்படுகின்றான் அவரை. இன்னும் சொல்லுகின்றார்கள், அவ் தக்ஸிபு அன்ஹு குர்பத்துன், யார் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை நீக்குகின்றாரோ, ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை யார் நீக்குகின்றாரோ அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான அமல். இன்னும் சொல்லுவார்கள், அவ் தக்திய அன்ஹு தைனன், ஒரு கடனாளி அந்த கடனை நிறைவேற்றுவதற்காக நம்மிடம் கையில் இருக்கின்றான், அந்த கடனை நாம் நிறைவேற்றி கொடுத்தால் அல்லது நம்மிடம் வாங்கிய கடனை நாம் மன்னித்தோம் என்று சொன்னால் இந்த அமல் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது. இன்னும் சொன்னார்கள், அவ் தத்ரு அன்ஹு ஜவ்அன், யார் ஒரு மனிதன் பசியோடு வந்து நிற்கின்றான், எனக்கு பசிக்கின்றது, எனக்கு உணவு தாரேன் என்று கேட்கின்றானோ, அவனுக்கு யார் உணவளிக்கின்றானோ, யார் உணவு கொடுக்கின்றானோ அவன்தான் அல்லாஹ்வுக்கு மிக மிக பிரியமானவர் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன். அல் முஸ்லீம் அகுல் முஸ்லீம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன். அந்த ஒரு முஸ்லீம் கஷ்டப்படுகின்ற பொழுது அந்த முஸ்லீமுடைய கஷ்டத்தை யார் நீக்குகின்றாரோ, அந்த முஸ்லீமுடைய கடனை யார் நிறைவேற்றுகின்றாரோ, அந்த முஸ்லீமை யார் சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சி அடைய செய்கின்றாரோ, அவருடைய பசியை போக்குகின்றாரோ, நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பள்ளியிலே மஸ்ஜிது நபவியிலே ஒரு மாதம் முழுவதும் இஅ்திகாஃப் இருப்பதை விட சிறந்தது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய அமல்களில் சிறந்ததாக, அல்லாஹ் பிரியப்படக்கூடிய அமலாக எது என்று சொன்னால், நாம் நம்முடைய மனித சமுதாயத்திற்கு, அது முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி மாற்றார்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உணவளிக்கின்றமே, அவர்களுக்கு மகிழ்ச்சியுற செய்கின்றமே, அவர்களை சந்தோஷப்படுத்துகின்றமே, அதுதான் உயர்ந்த ஒரு அமலாக இருக்கின்றது, அல்லாஹுக்கு மிக மிக பிரியமான அமலாக இருக்கின்றது. இன்னைக்கு நாம் எத்தனையோ பேர்கள் பசியினால் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். குப்பத்தட்டியில் கிடக்கக்கூடிய உணவை எடுத்து சாப்பிடக்கூடிய நிலைமை இருக்கின்றது. நம்மிட வீடு தேடி கையேந்தி கேட்கின்றார்கள். எங்கெங்கே நாம் பார்க்கின்றோம், எத்தனையோ பேர்கள் பசியினால் வாடி அதன் காரணமாக இறந்து கொண்டிருக்கின்றார்கள். பசியின் காரணமாக, பசியின் கொடுமையின் காரணமாக உணவு வாங்குவதற்காக செல்கின்றார்கள். அப்படி உணவு வாங்க செல்லக்கூடிய சமயத்தில் அவர்களை சுட்டு பொசுக்கப்படுகின்றது. உணவு கொடுக்காமல் அவர்களை மரணிக்க செய்யப்படுகின்றது. இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒரு மனிதன் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கின்ற பொழுது நாம் வயிறார சாப்பிடுவதற்கின்றதே, இதுவே ஒரு மோசமான செயல். நாம் எப்படி வயிறார சாப்பிட ஆசைப்படுகின்றோமோ அதுபோல் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரனும் வயிறார சாப்பிடுவதை நாம் ஆசைப்பட வேண்டும். அதனால்தான் நபி அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே சால்னாக்கள் செய்தால் அதிலே தண்ணீரை அதிகப்படுத்தி உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் அந்த சால்னாவை கொடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் உணவளிப்பது, அடுத்தவனுக்கு நாம் உதவி செய்வதுதான் அல்லாஹு தஆலா மிக மிக பிரியமான ஒரு அமலாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதை போல ஏராளமான செய்திகள் இந்த உணவு சம்பந்தமாக சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். இந்த ஒரு ஆயத்து இருக்கின்றதே, நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைகளுக்கும் இந்த ஒரு ஆயத்து போதுமானது. வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, ஒருவருக்கொருவர் நன்மையிலும் தக்குவாவிலும் பயபக்தியிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உடந்தையாக இருங்கள், ஒருவருக்கொருவர் சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக இருங்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய மக்களாக இருங்கள். வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நீங்கள் பாவத்திலும் அநியாயத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்து விடாதீர்கள். நீங்கள் நன்மையான காரியத்திலும் தக்குவாவிலும் ஒருவருக்கு உதவி செய்யுங்கள்.
நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டால் அதை மற்றவருக்கு சொல்ல வேண்டும். ஒரு நன்மையை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த நன்மையை மற்றவருக்கு சொல்ல வேண்டும். நாம் ஒரு நன்மையை மற்றவருக்கு சொல்வதன் மூலமாக அவர் எத்தனை ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்து அமல் செய்கின்றாரோ அந்த அமல் முழுவதும் நமக்கும் கிடைக்கும். அவருக்கு எந்த குறையும் ஏற்படாது. அவருடைய செய்யக்கூடிய அமல் எந்த குறையும் ஏற்படாது. அவருக்கான முழு கூலியும் கிடைக்கும். அவரை செய்வதற்கு தூண்டியதன் காரணமாக அல்லாஹ் நமக்கும் அதில் ஒரு பங்கை அல்லாஹ் கூலியாக கொடுப்பான். அதே போன்றுதான் அல்லாஹ் சொல்வான், அநியாயத்திலும் பாவத்திலும் நீங்கள் உதவியாக ஒருவருக்கு ஒரு உதவியாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் அவன் செய்யக்கூடிய பாவத்துடைய கூலி உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் பாவம் செய்து அந்த பாவம் செய்வதற்காக இன்னொருவனை தூண்டிவிட்டால் அவன் எத்தனை ஆண்டுகள் அந்த பாவம் செய்கின்றானோ அதனுடைய பாவத்துடைய கூலி உங்களுக்கும் கிடைக்கும். எப்படி நன்மையுடைய கூலி கிடைக்கின்றதோ அதே போன்று பாவத்துடைய கூலி நமக்கு கிடைக்கும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நன்மையான காரியங்களை மக்களுக்கு ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். நன்மைகளை அதிகமாக நாம் செய்ய வேண்டும். அந்த நன்மையை நாம் செய்வது மட்டுமல்லாமல் நம்முடைய பிற சமுதாய மக்களுக்கும் பிற முஸ்லிம் சமுதாய மக்களுக்கும் நாம் அதை சொல்லி அவர்களையும் அந்த அமலை செய்ய வைக்க வேண்டும். அவர்களையும் நன்மையிலே முழுகடிக்கக்கூடிய மக்களாக மாற்ற வேண்டும். அவர்களும் அதிகமாக அமல் செய்கின்ற பொழுது அல்லாஹு தாலா அவர்களின் மூலமாக அவர்கள் செய்யக்கூடிய அமலின் மூலமாக நம்முடைய அமல்களுக்கு அல்லாஹ் மக்பூரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை அல்லாஹு தாலா கொடுப்பான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் நன்மையிலே ஒருவருக்கொருவர் கூட்டானவர்களாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், நாம் எல்லாம் ஒருவர் ஹஜ்ஜிக்கு செல்கிறார் என்று சொன்னால் அந்த ஹாஜியிடம் சொல்லுவோம். அந்த ஹாஜியிடம் அவருக்காக வேண்டி துவா செய்கின்ற பொழுது, யா அல்லாஹ், இந்த ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய இந்த மனிதருடைய ஹஜ்ஜை நீ மக்பூலான ஹஜ்ஜாக, மப்ரூரான ஹஜ்ஜாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்குவாயாக என்று நாம் துவா செய்வோம். ஏன்? ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கான கூலி அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய கூலி என்னவென்று சொன்னால் சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் அவருக்கு கூலி கிடையாது. ஒரு மனிதர் ஹஜ்ஜு செய்கிறார் என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜிக்கான கூலி அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விடுகின்றார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த ஹாஜிக்கு அவருடைய ஹஜ்ஜி மக்பூலாக்கப்பட்டு விட்டால் அவர் சுவனவாசி, அவர் சுவனம் வாஜிபாகப்படுகின்றது என்பதாக சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜுல் மப்ரூர் என்று சொன்னால் என்ன? ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி என்று சொன்னால் என்ன? அது எப்படி என்பதாக கேட்டார்கள். மா பிர்ருல் ஹஜ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மா பிர்ருல் ஹஜ், ஹஜ் என்பது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி என்பது என்னவென்று சொன்னால் நாம் நன்மையான காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். நன்மையான காரியம் என்று சொன்னால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இத்இமுத் தஆம், ஏழைகளுக்கு, எளியோர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு, பசித்தவர்களுக்கு நாம் உணவளிப்பது, அதுதான் நம்முடைய நன்மைகளின் மிக சிறந்த நன்மை. அஃப்ஸுஸ் ஸலாம், சலாமை பரப்புவது, மக்களுக்கு மத்தியிலே அமைதி உண்டாக்குவது, இதுவெல்லாம் சிறந்த அமல். இந்த அமல் எல்லாம் எப்படி சிறந்த அமலோ, இதுவெல்லாம் எப்படி அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அமலோ, அதே போன்று ஒரு ஹாஜி அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆகிவிட்டால் அவருக்கு எப்படி சுவனம் வாஜிபாகப்படுகின்றதோ அதே போன்று ஒரு பசித்தவன் நம்முடைய வாசல் வந்து நிற்கின்ற பொழுது அவனுக்கு நாம் உணவு கொடுத்தோம் என்று சொன்னால், அவரை வயிறார நாம் சாப்பிட வைத்தோம் என்று சொன்னால் அது அல்லாஹு தாலாவுக்கு மிக மிக பிரியமானது. அந்த அமலின் மூலமாக அல்லாஹ் நமக்கும் சோனத்தை வாஜிபாக்குவான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்களோ அவர்கள் ஹஜ்ஜு செய்கின்ற பொழுது நீங்கள் ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் உணவளித்து விட்டு செல்லுங்கள். உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் அழைத்து அவர்களுக்கு உணவளியுங்கள்.
உணவு கொடுங்கள், தாவத்து கொடுங்கள். அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களை துஆவோடு நீங்கள் சென்றால் அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை மக்பூரான ஹஜ்ஜாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்குவான். அதே போன்று நாம் அங்கே சென்றதற்கு பிறகு எத்தனையோ பேர்கள் ஹஜ் செய்வார்கள். ஆனால் அவர்களிடத்திலே சரியான உணவு இருக்காது, சரியான இருப்பிடம் இருக்காது. அவர்களுக்கு நாம் அங்கேயும் உணவு கொடுக்க வேண்டும். அங்கேயும் நாம் உணவு வாங்கி இன்னைக்கு நாம் பார்க்கின்றோம், எத்தனையோ ஹாஜிகள் அவர்கள் ஹஜ் செய்கின்ற பொழுது சரியான உணவு கிடைக்காமல் யாராவது கொடுக்க மாட்டார்களா என்பதாக ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். அந்த சமயத்திலே அந்த உணவு கொடுக்கக்கூடிய தயாரிக்கக்கூடிய அந்த இடத்திலேயே சில பெரியவர்கள், அதாவது வசதி படைத்தவர்கள் 10 பொட்டலம் அல்லது 50 பொட்டலம் என்பதாக சொல்லி காசு கொடுத்து விடுவார்கள். அது யாராவது ஏழைகள் வந்து வருகின்ற பொழுது இந்த கடைக்காரர்களே அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். அதன் மூலமாக அல்லாஹ் அவர்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்குவான். அதே போன்று நாம் ஏழைகளுக்கு உணவளித்தோம் என்று சொன்னால், கையேந்தக்கூடிய மக்களுக்கு நாம் அவர்களுடைய கரங்களை வெறுங்கையாக அனுப்பாமல் அவர்களுக்கு உதவி செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக நம்மை மகிழ்ச்சியோடு செய்வான். நமக்கு அல்லாஹ் அதைவிட பன்மடங்காக கொடுப்பான். அல்லாஹ் நம்முடைய செல்வங்களிலும் நம்முடைய அனைத்திலும் அல்லாஹு தஆலா பரக்கத்தை கொடுப்பான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் அதிகமாக சலாத்தை பரப்புங்கள், சலாத்தை பரப்புங்கள் என்பதாக சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் உணவையும் பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பதையும் நீங்கள் பரப்புங்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் யமன் தேசத்திற்கு கவர்னராக அனுப்புகின்றார்கள். அப்படி அனுப்பும்போது நபி அவர்கள் சொல்லுவார்கள், நபியிடத்திலே அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் எனக்கு நசிஹத் செய்யுங்கள் என்பதாக சொல்லி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் எந்த தேசத்திற்கு செல்கின்றீர்களோ அந்த தேசத்தில் யாராவது பசி பட்டினியாக இருந்தால் அவர்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக நீங்கள் உதவி அளியுங்கள். உங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக உணவு கொடுத்து அவர்களை பசியார வையுங்கள். இதுதான் உங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு செய்யக்கூடிய நசிஹத். இதன் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய அமலை ஏற்றுக்கொள்கின்றான், உங்களை அல்லாஹ் பிரியப்படுகின்றான் என்பதாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அப்படி பஞ்சம் ஏற்பட்ட சமயத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள், நம்முடைய மக்கள் எல்லாம் பட்டினியும் பசியும் பட்டினியுமாக இருக்கும் பொழுது நான் மட்டும் எப்படி சாப்பிடுவதாக சொல்லி அவர்களும் பசி பட்டினியோடு இருந்தார்கள். யமன் தேசத்திலிருந்தும் சாம் தேசத்திலிருந்தும் அவர்கள் உணவை வரவழைப்பார்கள், பொருளை வரவழைப்பார்கள். வரவழைத்து அதை பசித்த ஏழைகளுக்கும், யாரெல்லாம் கையேந்துகின்றார்களோ யாரெல்லாம் பசியோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உணவை கொடுப்பார்கள். ஆனால் இவர்கள் பசியார சாப்பிட மாட்டார்கள். அந்த பஞ்சம் தீர்கின்ற வரை நபி உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டிலே ஒரு சிறந்த உணவு என்பதே கிடையாது. இதுதான் ஒரு நல்ல ஆட்சியாளருக்கு உதாரணம். ஒரு நேர்மையான ஆட்சியாளர் என்று சொன்னால், நம்முடைய ஆட்சிக்கு கீழால் எத்தனை மக்கள் வாழ்கின்றார்களோ அவர்கள் அத்தனை மக்களும் அவர்களுடைய பசியை போக்குவது ஒரு மிகப்பெரிய ஒரு அமலாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே, இந்த உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்திலே கூட உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த பசி ஏற்பட்டக்கூடிய அந்த பஞ்சம் ஏற்பட்ட சமயத்திலே கைதிகளுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காமல் இருந்தார்கள். யாராவது திருடி இருந்தால் அந்த திருடனாக கைது செய்யப்பட்டிருக்கின்றதே, அந்த கைதிகளுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கப்படாது. ஒருவன் திருடிவிட்டால் அவரை கைவெட்டுவது குர்ஆன் சொல்லுகின்றது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த பட்டினி ஏற்பட்ட அந்த சமயத்திலே, பஞ்சத்தில் இருக்கக்கூடிய சமயத்திலே அந்த கைதிகளுக்கும் திருடர்களுக்கும் எந்த தண்டனையும் கொடுக்காமல் அவர்களுக்கும் உணவு கொடுக்கப்பட்டது. என்று சொன்னால், ஒரு மனிதன் பசியோடு இருக்கின்றான், அவன் மிகவும் பசியோடு இருக்கின்ற பொழுது அவன் திருடினால் அது குற்றமல்ல, அவன் திருடி சாப்பிட்டால் அது குற்றமல்ல. உலமாக்கள் சொல்லுவார்கள், நாம் 100 பேர் இருக்கின்றோம், அந்த 100 பேரிலே
90 பேர்கள் நன்றாக இருக்கின்றார்கள், நல்ல உணவு சாப்பிடுகின்றார்கள். 10 பேர்கள் அவர்களுக்கு எந்த உணவும் கிடைக்கவில்லை, அவர்கள் மிகவும் பசியும் பட்டினியுமாக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த 10 பேர்களுக்கு உதவி செய்வது இந்த 90 பேருடைய கடமை. அந்த 10 பேர்களுக்கு இவர்கள் உதவி செய்யாமல் இவர்கள் 90 பேரும் சாப்பிட்டு நன்றாக வாழ்ந்தார் என்று சொன்னால் இந்த 10 பேர்களும் அந்த 90 பேருடைய சொத்துக்களை அபகரிப்பது, சொத்துக்களை திருடுவது இவர்களுக்கு ஜாயிஸ், அது குற்றம் அல்ல. ஏன்? இவருடைய பசியை போக்க வேண்டும். அதனால்தான் மார்க்கம் சொல்லுகின்றது, ஒருவன் பசியோடு இருக்கின்ற பொழுது ஹராமான ஒரு பொருள் கிடைத்தாலும் கூட அந்த பசியை போக்குவதற்காக சாப்பிடலாம். பன்றி இறைச்சி தான் இருக்கின்றது, வேறு எந்த உணவும் இல்லை, அல்லது ஹராமாக்கப்பட்ட ஏதாவது உணவு தான் இருக்கின்றது, வேறு எந்த ஒரு உணவும் இல்லை, அப்பொழுது இவருடைய உயிரை பாதுகாக்க வேண்டும், பசியை போக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உணவை அவர் சாப்பிடலாம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த விஷயத்திலே கவனம் எடுக்க வேண்டும். யாராவது நம்மிடம் கையேந்தினால் அவர்களுக்கு நம்மால் விடுதலை உதவி செய்ய வேண்டும். அதே போன்று யாராவது பசியோடு வந்து நம்மிடம் உணவு கேட்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு நிச்சயமாக நாம் உணவு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு காசாவிலே பார்க்கின்றோம், பலஸ்தீனிலே எல்லா மக்களும் உணவுக்காக கையேந்தி கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ குண்டுகள் போட்டு அவர்களை அழிக்க பார்த்தார்கள், ஆனால் அவர்களை அழிக்க முடியவில்லை. அதனால் இப்போ என்ன போர் செய்கிறார்கள் சொன்னால் பசி போர் செய்கின்றார்கள், பட்டினி போடப்பட்டு அவர்களை அழிப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அந்த மக்களுக்கு பல மாதங்களாக எந்த உணவும் கொடுக்கப்படவில்லை. எல்லையிலே உணவுக்கான வண்டிகள் தயாராக இருக்கின்றது, ஆனால் அந்த உணவை அனுப்பக்கூடிய வண்டி இருக்கின்றது, லாரி இருக்கின்றது, ஒன்றாக ஒரு நேரத்திற்கு ஒரு வண்டி தான் அனுப்பப்படுகின்றது. அந்த ஒரு வண்டியுடைய உணவை வாங்குவதற்காக எல்லோரும் குவிகின்றார்கள். அந்த சமயத்திலே அந்த யூதர்கள் அவர்களை சுட்டு பொசுகின்றார்கள். உணவு வாங்குவதற்காக செல்லக்கூடிய அந்த தாய்கள் தன்னுடைய பிள்ளையிடம் சொல்லுகின்றார்கள். சமீபத்தில் ஒரு வீடியோவில் பார்த்தேன், தன்னுடைய பிள்ளையிடம் சொல்லுகின்றது, நான் போய்விட்டு வருகின்றேன், நீங்கள் இங்கேயே அமைதியாகிடுங்கள், எனக்காக துவா செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை முத்தமிட்டுக்கிட்டு செல்கின்றார்கள். எதற்காக? உணவு வாங்குவதற்காக வேண்டி. ஏன்? உணவு வாங்கிவிட்டு நான் உயிரோடு வருவானா என்பது தெரியாது. உணவு வாங்க செல்லக்கூடிய இவர்கள் நான் உயிரோடு திரும்பி வருவானா என்பது தெரியாது. அதனால் தன்னுடைய பிள்ளைகளை விட்டு பிரிகின்ற பொழுது, எப்படி சஹாபாக்கள் போருக்கு செல்கின்ற பொழுது தன்னுடைய குடும்பத்தை விட்டு செல்கின்ற பொழுது பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுத்து விட்டு செல்வார்களோ, நான் திரும்பி வருவேனா என்பது தெரியாதோ, அதுபோன்று அந்த பலஸ்தீன் மக்கள் உணவு வாங்குவதற்காக செல்கின்ற பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுத்து விட்டு நான் சென்று உணவு வாங்கி வருகின்றான் சொல்லிவிட்டு செல்கின்றார்கள். இந்த அளவுக்கு அவர்களுக்கு பட்டினி கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் கூட நாம் அந்த மக்களுக்காக வேண்டி அனுதினமும் துவா செய்வது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அனுதினமும் நாம் துவா செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால் அதுதான் நம்முடைய மக்சத் மைதானம். அந்த பூமி அழிக்கப்பட்டால் இந்த உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டுவிடும். அதுதான் அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு இடமாக வைத்திருக்கின்றார். உலகம் முழுவதும் நெருப்புகள் ஏற்பட்டு உலகம் முழுவதும் நெருப்புகள் தீண்டிக் கொண்டே இருக்கும். எல்லாத்தையும் துரத்தி கொண்டு போய் அந்த பலஸ்தீன மண்ணில் தான் நம்ம எல்லாம் நிப்பாட்டும். அதனால்தான் அல்லாஹு தஆலா அந்த பூமியிலே இவ்வளவு கொடுமைகள் பட்டும் கூட அந்த மக்கள் பசியின் காரணமாக கூட இறப்புமே தவிர நாங்கள் இந்த பூமியை விட்டு வெளியே செல்ல மாட்டோம் என்பதாக உறுதியாக இருக்கின்றார். அவர்களுடைய வீடியோக்களை நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ பேருடைய வீடியோவை பார்க்கின்றோம். எலும்பும் தோலுமாக இருக்கின்றார்கள். பச்சிளம் குழந்தைகள் எலும்பும் தோலுமாக இருக்கின்றார்கள். பசியின் காரணமாக வயிறு ஒட்டி இருக்கின்றது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுக்கு உணவு கிடைக்காததன் காரணமாக குப்பை தொட்டியிலும் எங்கெல்லாம் என்ன கிடைக்கின்றதோ பசி நேரத்தில் அதை எடுத்து சாப்பிடுகின்றார்கள். அதனால் நோய்வாய்ப்பட்டு இறக்கின்றார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அந்த மக்களுக்காக துவா செய்வது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அந்த மக்களுக்காக அல்லாஹ்வுக்கு அதிகமாக துவா செய்வோம். அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு முழு ஆரோக்கியத்தையும்
சுதந்திரமான ஒரு வாழ்க்கையும் அல்லாஹு தாலா கொடுப்பானாக. பைத்துல் முகத்தஸை அல்லாஹு தாலா விடுதலை பெற்று அந்த பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு தந்தல் புரிவானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.